ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுவும் நம்ம ஆடி மாதத்தில் அம்பாள் கோயிலுக்கு போகிறப்போ நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது. ஏன்னா ஆடி போகிறோம், நாக சதுர்த்தி எல்லாமே வருதுங்க. அதனால் நம்ம ஒரு சேரீ வாங்கிட்டு போகலாம் அம்பாளுக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாங்க. எல்லோ கலர் இருந்தால் அது ரொம்ப விசேஷம் அந்த அம்பாளுக்கு. அதனால் எல்லோ கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு போட்ட சேரீ ஒன்று எடுத்துக்கிட்டோம். ப்ளவுஸும் எடுத்துக்கிட்டோங்க. சரி, இன்னொரு அம்பாளுக்கு நாங்கள் ப்ளவுஸ் பிட்டும் எடுத்துக்கிட்டோம் ரெட் கலரில். சரி, இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம அம்பாள் கோயிலுக்கு இந்த சேரீயோட நம்ம வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி சரடு இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப விசேஷங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் பொம்பளைங்களுக்கு மாங்கல்ய பலமும் நம்மளுக்கு ஆரோக்கிய பலமும் கொடுக்கறது இந்த அம்பாள் தாங்க. மஞ்சள் குங்குமம் ஏதாவது வேணுமா? அது 350 ரூபா. இது வேணா 150 ரூபா. கவரில் போட்டு கொடுத்துறேன். நித்தி மல்லி எவ்வளோம்மா? நித்தி மல்லி ஒரு முழம் கொடுத்துறேன். தாமரைப்பூ மாலை விலை கேட்டேங்க. அது 350 ரூபான்னாங்க. சரி, அது விலை கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. தாமரைப்பூ விலைலாம் கொஞ்சம் கம்மி தான் இப்போ ரேட்டெல்லாம். சரி, அர்ச்சனை தட்டு வாங்கினோம் 100 ரூபாய்க்கு. அதுலேயே தாமரைப்பூ, அரளி, அருகம்புல் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. சரி, வாசனைப்பூ வாங்கிடலான்னு பக்கத்தில் பார்த்தா ஒரு அம்மா வாசனைப்பூவோ நித்திய மல்லியும் செண்டு மல்லியும் கட்டி வித்துட்டு இருந்தாங்க. சரி, அதில் ஒரு முழம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. அப்புறம் இங்கே நெல்மணி தோரணம் நம்ம அம்பாள் வாசலில் சூப்பராக அந்த தோரணம் பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம வீட்லேயே நெல்மணி தோரணம் கட்டியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் சென்னையில் இருக்கிற மாங்காட்டு காமாட்சி அம்மன் கோவிலுங்க. இந்த அம்மா அழைக்காமல் நம்ம இந்த அம்பாள் கோவிலுக்கு வர முடியாது. ஏன்னா நாங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எங்கள் பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே புடவை சாத்துப்படி பண்ணிட்டு போனோங்க. அதோடு இப்போ தான் எங்களால் வர முடிஞ்சுது இந்த கோவிலுக்கு. அதுவும் எங்கள் பாப்பாவும் எங்கள் பையனும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே கோவிலுக்கு வர முடியல. நானும் எங்கள் ஹஸ்பண்டை தான் வந்திருந்தோம். எங்கள் பேத்தியும் கூப்பிட்டு வரல. அங்கே ஊருக்கு போனதுனால நாங்கள் 2 பேர் தாங்க வந்திருந்தோம். அம்பாள் தரிசனம் நல்லா இருந்தது. நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். உற்சவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி சப்தகன்னிகைங்களுக்கு இந்த எல்லோ கலரில் ப்ளவுஸு, எல்லோ கலரில் சேரீ, வளையல் எல்லோ கலரில் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நித்திய மல்லி, வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு கொடுத்தோம். அது அந்த சாமி நல்லா சாத்துப்படி பண்ணார். சப்தகன்னிகை நம்மளுக்கு அந்த சேரீ சாத்துப்படி பண்ணும்போது அந்த நாகம்மா தலையிலேருந்து பாருங்கள் அந்த செண்டுப்பூ எப்படி நம்மளுக்கு கீழே விழுந்தது. நம்மளுக்கு நம்ம நினச்சது நடக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த பூவை நம்மளுக்கு அந்த அம்மா கொடுக்கும்போது சரி, ரொம்ப சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் அம்பாளையும் நாகம்மாவையும் காமாட்சி அம்மாவையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சரி நம்ம விளக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆலயத்தை சுற்றி வந்தோங்க. இந்த தரிசனம் இந்த ஆடி வெள்ளியில் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரின்னு விளக்கு போடலான்னு வர்றப்போ தான் அந்த மூலையில் பாருங்கள் இவங்கெல்லாம் பால் வேண்டுதல் வச்சு 9 வாரம் 7 வாரம்னு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம விளக்கு அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம மனசு திருப்திக்கு அங்கேயே நெய்யெல்லாம் வாங்கி விளக்கு போட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. சரி, வரும்போது வழியில் இந்த பூஜா திங்ஸ் கடை பார்த்தோங்க. அந்த ஷாப்பில் நல்லா சூப்பராக இருந்தது. பாவாடைங்க, குட்டி குட்டி பாவாடைங்க நம்ம வீட்டு விக்கிரகத்துக்கெல்லாம் சரி நம்ம கூழ் ஊற்றுறதுக்கு அம்பாளுக்கு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நம்ம முக்கியமாக நம்ம கோயில் இந்த மாதிரி ஃபேமஸான கோயிலுங்கள்கிட்ட தாங்க இந்த மாதிரி அம்பாள் பாவாடைங்கள்லாம் டிசைனு நல்லாவே கிடைக்கும். அதனால் பாவாடை டிசைன் எல்லாம் நல்லா இருந்தது. விலையும் நல்லா நார்மலாகவே இருந்தது. சரி, இந்த கோலம் அச்சு, இந்த அம்பாளுக்கு பாவாடை, எங்கள் பாப்பாவுக்கு விக்கிரகத்துக்கு பாவாடைங்க இதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. நல்லாவே இருந்தது. ரேட்டெல்லாம் பரவாயில்ல. இதையே 800 ரூபா ஆயிடுச்சுங்க. ஆனால் பரவாயில்ல, ஒர்த்து தாங்க. நல்லா இருக்குது. துணிங்கெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சுங்க. நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். மாங்காட்டு காமாட்சி அம்மன் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க இந்த அம்பாள்.